பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற திருவசனங்கள், அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 2வது அதிகாரம் 9வது மற்றும் 10வது திருவசனங்கள். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9 மற்றும் 10வது திருவசனங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் நேசிப்பது என்பது ஒரு அதிசயமான ஒரு அனுபவம். ஆவியானவர் நமக்கு அதுக்கு உதவி செய்கிறார். அதிலே நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து அதிலே நம்மை விட்டு கொடுக்கும்போது தேவ சமூக பழக்கத்திலே கர்த்தர் நம்மை வளர்க்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து அநேக ஒத்தாசைகளை பெற்று நம்முடைய வாழ்க்கைகளிலே, ஊழியங்களிலே, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற சபையில், சுவிசேஷ பணியில், இன்னும் பூமிக்குரிய மேன்மைகளை சுதந்திரிப்பதிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே கவனமாய் செவி கொடுப்போம். ஜெபத்தோடு கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பார்த்து அமர்ந்திருங்கள். தேவன் நம்மோடு கூட இடைபடும்படிக்கு நானும் ஜெபம் பண்ணுகிறேன். முதலாவதாக சங்கீதம் 91 நீங்கள் கீழே அப்படியே தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சங்கீதம் 91 ஒரு அருமையான சங்கீதம். மகிமையான காரியங்கள் அதில் இருக்கிறது. அதில் திறவுகோல் கீழே இருக்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் நேசிக்கும்படிக்கு, வாஞ்சியோடு அவருடைய சமூகத்தை நாடும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகிற அந்த 2 கொரிந்தியர் 9-10 வசனங்களில் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அடுத்து என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. முதலாவதாக இந்த காரியத்தை நீங்கள் மனதிலே செட்டில் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு அந்த வெளிப்பாடுகளை கொடுக்க வேண்டும். பாருங்கள், கண்கள் கண்டதும் இல்லை, இருதயம் உணர்ந்ததும் இல்லை என்று பக்தன் அழகாக குறிப்பிடுகிறார். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகள் மகிமையான காரியங்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. அவைகளை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் தேவனுடைய மகத்துவங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதே நேரத்தில் பூமிக்குரிய காரியங்களும் ஆவியானவருக்கு அத்துப்படியாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ ஆவியானவருக்குள்ளே நாம் இன்னும் வளர வேண்டும். ஆவியானவர் கொடுக்கிற அந்த தரிசனங்களை, வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது மிகவும் அத்தியாவசியமான காரியம். கடைசி காலத்தில் இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய அற்புத அதிசய செயல்பாடுகளெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்கு மட்டும்தான் இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் யோவேல் 2வது அதிகாரத்தின்படி கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிறார். அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நிறைவேற ஆரம்பித்தது, இப்பொழுதும் நிறைவேறி கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிற இந்த அபிஷேக நிறைவுக்குள்ளே நாம் வர வேண்டும். அபிஷேக நிறைவுக்குள்ளே வருகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகுவோம் என்றால், கர்த்தர் சொப்பனங்களின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக, தீர்க்க தரிசனங்களின் மூலமாக நம்மை குறித்தும், நாம் கலந்து கொள்ளுகிற கர்த்தருடைய சபையை குறித்தும், சுவிசேஷ ஊழியங்களை குறித்தும், தேசத்தை குறித்தும், சர்வதேச நாடுகளை குறித்தும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஸோ ஆவியானவர் இந்த நாளிலே நம்மிடத்தில் வலியுறுத்துகிற காரியம், இந்த கர்த்தருடைய அந்த புதிய ஏற்பாட்டு
கிறிஸ்துவின் திட்டத்தின் தரிசனத்தை, தேவ திட்டத்தின் தரிசனத்திலே நாம் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆவியானவர் இன்னொரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார், நீங்கள் பால் உண்கிற குழந்தைகளாக இராதபடிக்கு தேவனுடைய சித்தம் என்னது என்பதை பகுத்து உணரக்கூடிய விதத்தில் நீங்கள் பலமான ஆகாரம் உட்கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், மற்றவர்களுக்காக நாம் அதை பார்க்கிறது ரெண்டாவது. முதலாவதாக ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை சமாதானத்தோடு நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதிலே ஆண்டவரை ஆராதிப்பதிலே, அவர் மீது வாஞ்சியாக இருப்பதிலே நாம் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சங்கீதம் 91 ஒரு மகிமையான சங்கீதம். பாருங்கள், அதில் அநேக வாக்குறுதிகள், தரிசனங்கள் குறிப்பிடப்படுகிறது. பாருங்கள், உன்னதமான தேவன், பிதாவாகிய தேவன், அவர் மனிதர் நடுவிலே வாசம் பண்ணி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். இம்மானுவேல் என்கின்ற நாமத்தின்படி அவரே இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அதுதான் அழகாக குறிப்பிடப்படுகிறது. உன்னதமானவருடைய மறைவில், அவருடைய சீக்ரெட் பிளேஸ், கிறிஸ்து இயேசுவின் சமூகம், அவருடைய தழும்புகள். ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுடைய சீக்ரெட் பிளேஸ் நமக்கு வெளிப்படும். அது மாத்திரமல்ல, வேடனுடைய கண்ணி பாழாக்கும் கொள்ளை, அந்த இடத்துல அநேக டேஞ்சர்ஸ் குறிப்பிடப்படுகிறது, தீமையான காரியங்கள். பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இரவின் பயங்கரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், வாதைகள், பொல்லாப்புகள், ஆபத்துகள், சோதனைகள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த பூமிக்குரிய காரியங்களிலே, உபத்திரவத்திலே நாம் தாக்குப்பிடிக்க வேண்டும், ஜெயம் பெற வேண்டும். இயேசுவானவர் அருமையாய் குறிப்பிட்டார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயித்தபடியினால் நம்மையும் அந்த ஜெய சேனைக்குள்ளே அவர் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 91 நீடித்த நாட்களினால் திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன். ஆயுசு காலத்தை கர்த்தர் இம்மையிலும் பரிபூர்ணப்படுத்துகிறார். நித்திய ஜீவனையும் அவரே நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதிலும் நாம் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இன்னும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதத்தில் பிரத்யேகமாக ஆவிக்குரிய தரிசனங்கள், பூமிக்குரிய தரிசனங்கள், பூமிக்குரிய ராஜரீக மேன்மைகள், ஊழிய மேன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஊழியம் என்று சொல்லும்போது ஒரு பக்கம் மேன்மைகள், இன்னொரு பக்கம் பணிவிடை, ரெண்டும் சைட் பை சைடு இருக்குது. ரெண்டையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதிலே கர்த்தர் நமக்கு வெற்றி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். மகிமையான காரியங்களை செய்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கும் மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக ஸ்தோத்திரம் இன்னும் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தமக்கு முன்பதாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாம் அன்பில் உண்மையுள்ளவர்களாக, குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் பதிவிடுகிறது. எபேசியர் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே அவர் நமக்கு பூரணமாக தருகிறார். ஆனால் அந்த அன்பிலே உண்மையுள்ளவர்கள், குற்றமற்ற தன்மை. பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்முடைய வாழ்க்கையில் சில சறுக்கல்கள், சில விடுதல்கள் வந்தாலும் நாம் அந்த சூழ்நிலைகளிலே தேவ ஒத்தாசையினால் மறுபடி எழும்பி நிற்கிறவர்களாக தேவன் செய்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு எழுந்தருளி மகிமைப்படுகிறார். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் இந்த புதிய ஏற்பாட்டில் நிருபங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஜீவ வாக்கியங்கள். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர், அதாவது அப்போஸ்தல நடவடிக்கைகளிலிருந்தே அது ஆரம்பித்து விடுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அது நீண்டு கொண்டு செல்லுகிறது. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது தூதனானவர் அவரை எழுப்பி சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், இந்த ஜீவ வாக்கியங்களை இப்போ எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி. எஸ், தே ஆர் வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப். ஜீவ வாக்கியங்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கி சில பேர்
பழைய ஏற்பாட்டையும் புரிந்து கொள்வதில் தடுமாறுகிறார்கள், புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்கிறதிலும் தடுமாறுகிறார்கள். புதிய ஏற்பாட்டிலும் ஆரோக்கியமான உபதேசத்தை, கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் கேட்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலும் ப்ரெஷியஸ் ட்ரெஷர்ஸ் நிழலாட்டமாக மறைவாக இருக்கிறது, அதிலும் மகிமையான காரியங்கள் இருக்கிறது. ஆவியானவர் அவைகளை எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதைத்தான் ஆவியானவர் இந்த நாளிலே நம்மிடத்தில் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். ஸ்தோத்திரம். டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் யூ ஹேவ். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதிலே திருப்தி அடைந்து விடாதீர்கள், ரட்சிப்பின் அனுபவத்திலேயே திருப்தி அடைந்து விடாதீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சபையில் எந்த பிரிவில் இருந்து கொண்டு இருந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசுவின் மகிமையான சுவிசேஷத்துக்கு, பிதாவாகிய தேவனுடைய உன்னதமான மகிமையான சுவிசேஷத்துக்கு உங்களை விட்டு கொடுங்கள். ஆவியானவர் அந்த ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஸ்தோத்திரம். ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகும் ஸ்தோத்திரம், இந்த தரிசனங்களை பெற்றுக்கொள்வதிலே ஒரு கிரமமாக ஆண்டவரால் நடத்தப்பட உங்களை அர்ப்பணியுங்கள். காரணம், ஸ்தோத்திரம், அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், நீங்கள் ஆவியிலே அசதியாயிராமல் அனலோடு இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது விசுவாசிகளுக்கு தான் எழுதப்படுகிறது. அங்கே அசதியாக இருக்கக்கூடிய, தூக்க மயக்கத்தோடு இருக்கக்கூடிய, சில நேரம் தூங்குகிற அனுபவமும் வந்தாலும் கர்த்தருக்குள்ளே விழித்து கொள்ள வேண்டும், எழும்பி பிரகாசிக்கணும், வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும், தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வோம் என்றால் ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த மகிமையான திட்டத்திலே ஸ்தோத்திரம், நம் வாழ்க்கையிலும் அந்த தேவ திட்டம் நிறைவேறும். நாம் மற்றவர்கள் காரியங்களிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக, சுதந்திரிக்கிறவர்களாக நாம் இருந்து கொண்டு இருப்போம் என்று ஆவியானவர் திட்டமாய் பேசுகிறார். பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய ஜனத்திற்கு அதுதான் அவசியமான காரியமாக இருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும், சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரை ஃபாலோ பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய ஜெய சேனையிலே நாம் பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரர் வந்தார், ஒரு ஊழியக்காரர். ஸ்தோத்திரம். வயது ஒரு இளம் வயது தான். அவர் சில சந்தேகங்களை கேட்கறதுக்காக வந்தார். ஆவியானவர் அவரோடு கூட பேசினார். ஸ்தோத்திரம். உங்கள் ஊழியத்தில் நீங்கள் இது வரைக்கும் கர்த்தர், இப்போ நீங்கள் 10 வருஷம் பகுதி நேரமாக ஊழியம் செய்கிறீங்க. பகுதி நேரம்னா அவர் கொஞ்சம் விவசாயமும் வைத்திருக்கிறார், அது முழு நேர ஊழியம்தான். அது ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களுக்கும் அந்த வயல்வெளி நிலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. மற்றபடி அவர் நல்ல ஒரு தாகமுள்ள ஊழியக்காரர். ஆனால் அவருடைய ஊழியத்தில் ஒரு திட்டவட்டமான ரிசல்ட் இல்லை. அந்த ஊழியருக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசினார். உங்களை ஆண்டவர் மேய்ப்பனுக்குரிய ஊழியத்தை தான் வச்சுக்கிறாரு. கர்த்தர் உங்கள் மூலமாக ஒரு சபையை ஸ்தாபிப்பார். அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஆதாயம் பண்ணுவீர்கள், அவர்களை கிறிஸ்துவுக்காக வளர்ப்பீர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்துவீர்கள், கர்த்தருடைய ஜெய சேனையாக அது இருக்கும் என்று கர்த்தர் பேசினார். ஸ்தோத்திரம். அந்த ஊழியர் அதை கேட்டுக்கொண்டு போனார். திருப்பி அவர் சபை ஊழியத்திற்காக ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தார். அதில் ஒரு சில மாதங்களில் கழித்து மறுபடியும் வந்தார். வந்த பிறகு மறுபடியும் அவருக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர், அவர் என்னிட பார்க்க வந்தப்போ என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, ஆனால் கர்த்தர் அவர்கிட்ட பேசினார். போன வாரம் ஒரு பாஸ்டர் உங்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் சர்ச்சை ஆரம்பிக்க நீங்கள் விருப்பமாக இருந்தால் வாங்கன்னு கூப்பிட்டாரு. அது என்னுடைய வார்த்தை தான், போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவர் சொன்னார், ஆமாம் பிரதர், போன வாரம் ஒரு ஊழியக்காரர் என்ற சொன்னார், அந்த பகுதியில் ஒரு சபை ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வாங்க போங்க. உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் தமிழ்நாட்டில் அந்த பக்கம் ஓசூர் பக்கத்தில், ஓசூர் கிருஷ்ணகிரி அந்த பக்கத்தில் ஒரு சபையை கர்த்தர் அவர் மூலமாக ஸ்தாபித்து அதுக்கு பிறகும் ஒரு தடவை வந்தார். அவர் தேவக்கிருபையினால் இத்தனை ஆத்துமாக்கள் சேர்ந்துருக்கிறாங்க, நாங்கள் ரெண்டட் பில்டிங்கில் நடத்திட்டு இருக்கிறோம், சீக்கிரத்தில் ஒரு சொந்த இடத்தை கர்த்தர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு போனார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே,
ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உங்களை பிரகாசிக்க செய்வார். ஊழிய காரியங்களிலும் பிரகாசிக்க செய்வார். பூமிக்குரிய காரியங்களிலும் உங்களை பிரகாசிக்க செய்வார். ஆனால் உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுகிறதிலே ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதிலே நம்மை கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகவற்றின் மீது அதிகாரியாக வைப்பார். ஒருவேளை பூமிக்குரிய காரியங்களிலே நீங்கள் கர்த்தருடைய சித்தப்படி ஈடுபட்டு கொண்டு வேலையிலே, தொழிலிலே, பொறுப்புகளிலே இருப்பீர்கள் என்றால் அதிலே கர்த்தருக்கு முன்பதாக அன்பிலே உண்மையுள்ளவர்களாக இருங்கள். ஸ்தோத்திரம். உங்களுடைய பொறுப்புகள், கடமைகளிலும் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார். விரிவாக்குவது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 28:20 வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய அதிசயமான காரிய சித்தை வெளிப்படும். தேவனுடைய அபரித நிறை பெருக்கம், ஆகுமெண்டிங். ஸ்தோத்திரம். இப்போ இன்றைக்கி ஆகுமெண்டிங் ரியாலிட்டிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இந்த கணினி துறையில் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. சின்ன பொருளை ஆகுமெண்ட் பண்ணி ரொம்ப பெருசாக காட்டுறது. ஸ்தோத்திரம். பைபிள்லேயும் இருக்குது ஆகுமெண்ட்டு. ஆமாம். நீதிமொழிகள் 9:11 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும், விருத்தியாகும் என்று. அதில் விருத்திங்கிறது இங்கிலீஷ் பைபிளில் ஸ்தோத்திரம், ஜெனிவா பைபிளில் GNV ஸ்தோத்திரம், ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு பயன்படுத்தப்படுகிறது. ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு வழக்கமான மல்டிப்ளிகேஷனை விட அதிகமான விதத்தில் பெருகுவது. ஸ்தோத்திரம். அதாவது மிக ஃபாஸ்ட்டாக, அதிசயமாக பெருகுவது. பைபிளில் 3 இடங்களில் இருக்குது. உபாகமத்தில் வாதைகளை நான் பெருக பண்ணுவேன், விருத்தி அடைய செய்வேன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்போ அதில் ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு கிங் ஜேம்ஸ் பைபிளில் மட்டும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு இதில் வாதையை மட்டும்தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நல்ல விஷயத்துக்கும் சொல்லியிருப்பீங்களே, ப்ளீஸ் எனக்கு அதை காட்டுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டப்போ ஆண்டவரே கற்றுக் கொடுத்தாங்க. நீதிமொழிகள் 9:11 ஸ்தோத்திரம். அதே போல் தானியேலின் புஸ்தகத்துலேயும் ஒரு வசனம் இருக்கும். அங்கே மகிமையை அபரித நிறை பெருக்கமாக பெருக பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம். அந்த நேபுகாத் நேச்சார் கர்த்தருக்கு முன்பதாக மனம் பொருந்தி சீர் பொருந்தின பிறகு அவருடைய மகிமை அவருக்கு திரும்ப வந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அங்கேயும் ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஜெனிவா பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் அதை நெட்டில் தேடி பார்க்கலாம். ஆகுமெண்ட்டு. ஸ்தோத்திரம். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, மகிமையான காரியங்களை உங்கள் ஜீவனுக்கு எடுத்த காரியங்களிலும் கர்த்தர் செய்வார். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற பூமிக்குரிய மகிமையிலும் மேன்மைகளிலும் கர்த்தர் அதை செய்வார். நீங்கள் அதை கர்த்தருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளலாம். அவர் உண்மை உள்ளவராக இருந்து கொண்டு இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை உறுதிப்படுத்துவார், உங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, ஜெய வீரர்களாக, ஜெய வீராங்கனைகளாக வைப்பார், சுதந்திரிக்கிறவர்களாக வைப்பார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு முன்பதாக அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கீழே உள்ள காரியங்களில் திருப்தி அடைந்து, மண்ணான காரியங்களிலேயே திருப்தி அடைந்து விடாதீர்கள். எழும்புங்கள் கர்த்தருக்கு என்று. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பூமிக்குரிய மேன்மைகளை அவருடைய தயவுள்ள சித்தப்படி, திட்டப்படி நமக்கு கொடுக்கிறார். ஊழியங்களிலேயும் கொடுக்கிறார், சபைகளிலே கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உங்கள் ஜீவனிலே கொடுக்கிறார். சங்கீதம் 91 அதுதான், நீடித்த ஆயுசு நாட்களினால் நான் உன்னை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர். ஸ்தோத்திரம். ஜீவனை அதிசயமாக பரிபூரணப்படுத்துகிறார், அபரித நிறை பெருக்கமாக பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். வேதாகமத்திலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆயுசு நாட்களை நிரம்ப பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வாசித்து பாருங்கள். பூமிக்குரிய மகிமையும் பெருக பண்ணுகிறார், அபரித நிறை பெருக்கமாக பெருக பண்ணுகிறார். சங்கீதம் 84:11 கர்த்தர் கிருபையும் தருவார், மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இரார். அப்போ இது என்ன
மகிமை என்று பார்ப்பீர்கள் என்றால், அங்கே சங்கீதம் 8வது சங்கீதம் 4வது திருவசனத்தில் பாருங்கள், மனுஷனை விசாரிப்பதற்கு அவன் ஏமாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்றே சிறியவனாக்கினேன், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டின். பாருங்கள், ஆதாம் ஏவாளுக்கு கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டிருந்தார்கள். ஆனால் பாவத்திலே அவர்கள் விழுந்த பிறகு எல்லாம் மாறினது. அதை திரும்ப பெற்றுக் கொடுக்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளே வந்தார், பூமியின் மண்டலத்திற்குள்ளே வந்தார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அதை அவர் நமக்கு திரும்ப கொடுக்கிறார், அபரித நிறை பெருக்கமாக கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஜீவனையும் பரிபூர்ணப்படுத்துகிறார். யோவான் 10:10 அப்படி சொல்லுகிறார். மகிமையும் பெருக பண்ணுகிறார். இது பூமிக்குரிய கனம், மகிமை, அதை மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அதிலும் அவர் அதிசயமாய் அதை அபரித நிறை பெருக்கமாக பெருக்குகிறார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் கொடுக்கிற இந்த தரிசனத்திற்குள்ளே வாருங்கள் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குறிப்பிட்ட சில காரியங்களிலே ரிலீஜியஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே இருக்காதீங்க, செரிமோனியல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே இருக்காதீங்க. செரிமோனியல்ஸில் கர்த்தர் ஒரு திருப்தியை வைத்திருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட அளவு. அது கர்த்தர் நல்லவர் என்பதை ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுவோடு தேவனோடு சஞ்சரிக்க பழகுவீர்கள் என்றால், தேவன் பூமிக்குரிய காரியங்களிலும் அவர் வைத்திருக்கிற மேன்மைகளை உங்களுக்கு காண்பிப்பான், அவர் வைத்திருக்கிற மகிமையின் எல்லைகளை உங்களுக்கு காண்பிப்பான், அவர் வைத்திருக்கிற சுதந்திரங்களின் எல்லைகளை காண்பிப்பான். ஸ்தோத்திரம். அதிலே ஸ்தோத்திரம், ஆண்டவர் நீங்கள் அவரை தேட வேண்டும் என்று விரும்புகிறார். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். ரட்சிக்கப்படும் போது நீதி நமக்கு ஈவாக கொடுக்கப்படுகிறது. அந்த நீதியின் மூலமாக கர்த்தர் அநேக மகிமையான காரியங்களை செய்கிறார். சங்கீதம் 119 சொல்லப்படுகிறது, நீதி உயிர்ப்பிக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, நீதி எந்த ஜனத்தையும் உயர்த்தும். நீதியின் சூரியனுடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. நீதியின் தேவன் இருளான சூழ்நிலைகளிலே பிரகாசித்து நம்மை வெளிச்சத்தின் பாதைக்குள்ளே, வெற்றியின் பாதைக்குள்ளே நடத்தி செல்லுகிறார். அவர் நீதியை சரி கட்டுகிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது பூமிக்குரிய நன்மைகள் கூட கொடுக்கப்பட்டு, பூமிக்குரிய மேன்மைகள், மகிமைகள் உங்கள் வாழ்க்கையிலே உயர்கிறது பிரியமானவர்கள். ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அந்த தேவனுடைய அன்பிலே நீங்கள் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அவருக்கு முன்பதாக அன்பிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதில் பரலோகத்துக்கு போன பிறகு இந்த பூமியில் இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் எனக்கு வச்சுருந்தாரே, அதில் நான் ஒரு 10% தானே நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். யோசுவாவின் காலத்தில் கர்த்தர் சொன்னார், நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் விஸ்தாரமாக இருக்கிறது. பூமிக்குரிய காரியங்களில், ஊழியத்துக்கு அடுத்ததான காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது பிரியமானவர். விட்டு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் முகம் உங்கள் மீது பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார், தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்று சிறுமை தாழ்மையிலே நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் குன்றி போய் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை வர்த்திக்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைக்கு எதுவாக, சமாதானத்திற்கு எதுவாக, நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்படிக்கு இருக்கிறது. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்கள். கர்த்தருடைய பரம தரிசனத்திற்குள்ளே வந்து விடுங்கள். ஸ்தோத்திரம். பரம தரிசனத்தில் மகிமையான காரியங்கள் இருக்கிறது. ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார், இன்னும் வெளிப்படுத்துவார். அவரை வாஞ்சியுங்கள், அவரை வாஞ்சியுங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் இதுவரைக்கும் ரட்சிக்கப்படலைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் இரத்தத்தினால் கழுவி என்னை உமக்கு முன்பதாக ஒப்புரவாக்கும், என்னை மன்னியும், என் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணும் என்று கேளுங்கள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்குறார்.
ஸ்தோத்திரம். இன்னும் தேவனே, நாங்கள் உங்கள் திட்டத்தில் பங்கு பெற வேண்டும், உங்கள் நீதிக்குரிய உங்கள் சிட்டைகளின் நிழலுக்குள்ளே ஸ்தோத்திரம் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். ஸ்தோத்திரம். நோய் பிணிகளை நீக்குவார், பூமிக்குரிய மேன்மைகளை மகிமையை கொடுப்பார், ஜீவனை பரிபூர்ணப்படுத்துவார். ஆண்டவருடைய அக்கினி இப்பொழுதே இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. சரீரத்தில் இருக்கிற சில பிரச்சனைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறார், அற்புதங்களை செய்கிறதாக உணர்த்துகிறார். அவருடைய தயவுள்ள கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஸ்தோத்திரம். ஆவியானவருக்குள்ளே சத்தியத்திற்குள்ளே இன்னும் வளர உங்களை அர்ப்பணிங்கள். சத்தியத்திலே வளரும்போது, கர்த்தரை அவரை நேசிப்பதிலே வளரும்போது, அவருக்கு முன்பதாக நாம் அன்பிலே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். சத்தியத்திலே வளரும்போது உண்மையுள்ள தன்மை நமக்குள்ளே பெருகுகிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஸ்தோத்திரம். பூமிக்குரிய மகிமே உங்களிடத்திலிருந்து திருடிட்டு போனவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஆண்டவர் அதை உங்களுக்கு 7 மடங்கு திரும்ப கொடுப்பேன் என்று நீதிமொழிகளிலே சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை திரும்ப கொடுக்கிறதாக ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். அதை ரெட்டிப்பாக கொடுக்கிறேன் என்று சொல்லும்படிக்கு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. அதிசயமாய் அற்புதமாய் கொடுக்கிறதாக சொல்லுகிறார். பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உமக்குள்ளே வளரும்படிக்கு, உமக்குள்ளே சேர்ந்து நல்ல கனி கொடுக்கும்படிக்கு செய்வீராக. அவர்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள், கனி கொடுக்கிற விருட்சங்களாக இருப்பார்கள் என்று சொன்னபடியா அப்படியே செய்தருள்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்னும் பூமிக்குரிய விதத்திலே ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற கனம் மகிமை உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பரிபூரணமாய் அதிசயமாய் அவரித நிறை பெருக்கமாக இப்பொழுதே இறங்கும்படிக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். ஆவியின் அபிஷேகத்தினால் முத்திரை போடுவீராக. வழிவாசல்கள் திறக்கட்டும். நன்மைகளை, சுதந்திரங்களை அவர்கள் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, தேவரீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம். உமக்கே சகல துதி கன மகிமையால் எடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.